இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் என்னாகமம் 22வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 22வது அதிகாரத்திலிருந்து 36வது அதிகாரம் வரையிலும் இஸ்ரவேலர்கள் மோவாப் சமவெளியில் நடந்த அந்த தங்கியிருந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த அதிகாரத்தில் பீலையாம் தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் பீலையாம் பாலாக் ராஜாவினால், அதாவது மோவாபிய அரசனினால் இங்கே வரவழைக்கப்படக்கூடிய காரியங்கள் தான் 2ஆம் வசனத்திலிருந்து 40வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய நாட்டின் தென்புறத்தில் இருந்த எமோரியர்கள் தோற்கடிக்கப்பட்டதை அதை இப்பொழுது கேள்விப்பட்ட மோவாபிய அரசன் இப்பொழுது உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய கலக்கம் அவனுக்குள்ளே உண்டாயிற்று. ஆகவே இஸ்ரவேலரை சபிக்கும் பொருட்டாக அந்த பாலாக் தீர்க்கதரிசியாகிய பீலையாமை அவன் அழைக்க முற்படுகிறதை பார்க்கிறோம். பீலையாம் புறவின தீர்க்கதரிசியாக இருந்த போதிலும் மெய்யான தேவனை குறித்து ஓரளவிற்கு அவனுக்கு அறிவு இருந்தது என்பதை இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலரின் பிரித்தெடுக்கப்பட்ட தன்மை, அவர்களுடைய நீதியான வாழ்க்கை, அவர்களுடைய ஒரு வேறுபிரிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்விலே தங்கியிருந்த மகிமை ஆகியவற்றை பற்றி தேவன் கொண்டிருந்த எண்ணத்தை அவன் வெளிப்படுத்தும்படி தேவன் அவனை பயன்படுத்தினதை 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் இஸ்ரவேலை சபிப்பதற்கு பீலையாமை வரவழைக்க அங்கே செய்த காரியங்கள் விவரிக்கப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். அதாவது அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து சபிக்கும்படியாக இங்கே பாலாக் பீலையாமை அழைக்கிறான். பாலாக்கினுடைய ஆட்கள் குறி சொல்லுகிறதற்கான கூலியை எடுத்துக்கொண்டு பீலையாமிடம் அங்கே செல்கிறார்கள். அதாவது இஸ்ரவேலரை வெற்றிகரமாக அவன் சபிப்பதற்கான ஒரு கூலியை தங்களுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்லுகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததன் காரணமாக அவன் அவர்களை சபிக்கக்கூடாது என்று அவனிடம் கூறினார் என்று பார்க்கிறோம். பாலாக் என்னும் சொல் பாழாக்குகிறவன் என்கிற பொருளையும், பீலையாம் என்னும் சொல் மக்களை விழுங்குகிறவன் அல்லது மக்களை குழப்புகிறவர்கள் என்னும் பொருளை உடையதாக இருக்கிறது. இப்போது பீலையாமினுடைய 2வது முயற்சி அடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனாலும் அவன் அந்த சித்தத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு கர்த்தருக்கு, அதாவது கர்த்தர் தன்னை எப்படியாவது சபிப்பதற்கு அனுமதித்து விடுவாரா என்று சொல்லி அவன் பல முயற்சிகளை எடுக்கிறான். பாலாக்கின் மனிதர்களோடு செல்லும்படியும் அதனால் தான் சொன்னதை மட்டும் செய்ய வேண்டும் என்று இப்போ பீலையாம் தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கர்த்தர் அவனிடம் கூறுகிறதை பார்க்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 15லிருந்து 16 வரையிலும் நம்ம பார்க்கிற பொழுது பீலையாம் சென்றதனுடைய நோக்கம் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநீதியின் கூலியின் மேல் அவன் கொண்டிருந்த ஆசையே அவன் சென்றதற்கான காரணம் என்று பேதுரு எடுத்து எழுதுகிறார். தேவன் தனக்கு கொடுத்த அந்த ஒரு தீர்க்க தரிசன வரத்தை பணத்துக்காக விற்க முயன்ற அவன் கூலியாளுக்கு அடையாளமாக விளங்குகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து மனித உருவத்தை எடுப்பதற்கு முன் காட்சி தந்த நிலைதான் கர்த்தருடைய தூதனானவர் என்று நம்ம பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் பார்க்கிறோம். 3 முறை அவர் பீலையாமுக்கும் அவனுடைய கழுதைக்கும் முன் நின்று அவன் செல்வதை தடுத்ததை இந்த அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். ஏனெனில் அவனுடைய நோக்கத்தை அவர் அறிந்திருந்தார். அநீதியின் கூலியின் மேலே ஆசைப்பட்டு போகிறான் அப்படிங்கிற நோக்கத்தை அறிந்திருந்தபடினால முதல் தடவை தூதனானவரை கண்ட கழுதை வழியை விட்டு விலகி அது வயலிலே விலகி போனதை பார்க்கிறோம். இதற்காக அந்த மிருகத்தை பீலையாம் அடிக்கிறான். 2வது தடவை திராட்சை தோட்டங்களுக்கு இடையே இருந்த குறுகலான பாதையில் கழுதைக்கு முன்பாக அங்கே தூதனானவர் நிற்கிறார். அந்த அச்சத்தினால் நிறைந்த கழுதை பீலையாமினுடைய காலை சுவரோடு நெருக்கின அந்த காட்சி அது நடக்கிறது. மீண்டும் அந்த கழுதை அடிக்கப்படுகிறது. 3வது தடவை இடுக்கமான பாதையில் அவர்களுக்கு எதிராக கர்த்தருடைய தூதனானவர் நிற்கிறார். சளிப்படைந்த கழுதை இவர் அடிக்கிறாருன்னு சொல்லி தரையில் அது படுத்து கொண்டதை பார்க்கிறோம். இப்பொழுதும் அது கழுதை பீலையாமிடம் அடி வாங்கினது. எதையும் எளிதில் விட்டு கொடுக்காத விலங்கு என்று பெயர் பெற்ற கழுதையும் கூட
எப்பொழுது செயலை விட்டு விலக வேண்டும் என்று அது அறிஞ்சிருக்குது. இனிமேல் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு அது படுத்துக்கிட்டு. ஆனால் வீண் பிடிவாதத்தோடு தன்னிச்சை கொண்ட தீர்க்கதரிசியோ அதை அறியாமல் திரும்ப திரும்ப அந்த கழுதையை அடிக்கிறதை பார்க்கிறோம். பீலையாமுடன் பேசுவதற்கான அதிகாரம் கழுதைக்கு கொடுக்கப்பட்டதை 28வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது அவனுடைய மனித தன்மையற்ற நடத்தையை அது கடிந்து கொண்டது என்று 28லிருந்து 30 வரை பார்க்கிறோம். அதன் பிறகு உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருந்த கர்த்தருடைய தூதனை அவன் பார்க்கிறான். மேலும் தனக்கு கீழ்ப்படியாமல் செல்ல துணிந்தவனை தடுத்து நிறுத்தியதனுடைய காரணத்தை அங்கே ஆண்டவர் விலைக்கு கூறுகிறதை 31லிருந்து 35 வரையிலும் பார்க்கிறோம். அதன் பிறகு தூதனானவர் தீர்க்கதரிசியை பாலாக்கிடம் செல்ல அனுமதிக்கிறார். ஆனாலும் அவன் தேவன் கொடுத்த வார்த்தையை மட்டுமே பேச வேண்டும். பீலையாம் பாலாக்கை சந்தித்த பிறகு அவன் தன்னுடைய தேவனுக்கு பலி செலுத்தினான் என்று சொல்லி இந்த அதிகாரங்களிலே நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இதனுடைய சுருக்கத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். அங்கே மோவாபி அரசனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு மிகுந்த ஒரு பயம் உருவாகிற்று. ஆகவே அவர்களை சபிச்சிட்டா ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு சொல்லி அங்கே தேவனையும் அறிந்திருந்த உலகம் அதாவது போற்றக்கூடிய உன்னத தீர்க்கதரிசி போல காட்சியளித்த அந்த பீலையாமை அவன் கூலிக்காக அழைத்து அனுப்புகிறான். தேவன் அவனை தடுக்கிறார். அநீதியின் கூலியை விரும்பி எப்படியாவது தேவ சித்தத்தை மாற்றம் செய்யணும்னு சொல்லி முயற்சி எடுத்து கழுதையின் மேலே புறப்பட்ட அவனை 3 முறை அங்கே கழுதை விலகி போய் படுத்து கொண்டு தடுத்து பார்க்கிறது. அவன் கழுதையை அடித்தபடியினாலே பேசாத மிருகத்தை ஆண்டவர் பேச வைக்கிற செயல்களும் ஆண்டவர் அங்கே நீ போ, ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் அது என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்த தன்னுடைய ஜனங்களை அவர் சபிக்க விடாமல் தடுத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கி இந்த அதிகாரத்தில் கூலிக்கு கிடைக்கின்ற ஊழியர்கள் என்று சொல்லி 21வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடியும். அதாவது பணம் இன்றைக்கி 10ம் செய்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். மக்கள் நீதிகளை விலைக்கு வாங்குவது கூட இப்போ நம்ம நாட்டில் இயல்பாக மாறிப்போனது. ஆனால் அவற்றிலும் கேவலமானது நீதியின் விளக்குகளாக தேவன் நியமித்த ஊழியக்காரர்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஊழியர்களை நியமித்தாரே, அவர்கள் விலை போவது மிகுந்த ஒரு கேவலமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய கட்டுக்கட்டுகளாக நோட்டுகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை உரைக்காத கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என கூறுகிறவர்கள் எத்தனை பேர்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி கரைபட்ட நோட்டுகளை கொண்டு வந்து தந்தாலும் கூட கண்மூடி ஆசீர்வதிக்கிற அநேகரை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய டாலர்களுக்காக நிறைய பொய் முட்டைகளை அவிழ்த்து விடுகிற தேவ ஊழியர்களை பார்க்க முடிகிறது. அநியாயம் செய்யும் வாணிபர்களை அனுதினமும் ஆசீர்வாத பிரார்த்தனை நடத்தி ஆசீர்வதிக்கிற ஊழியர்கள் எத்தனையோ பேர்கள் காணப்படுகிறார்கள். இன்றைக்கி நிறைய திட்டங்களை அழகாக அச்சிட்டு இன்றைக்கி நிறையா செக்குகளை வாங்கி தலைமுறைகளுக்கு அங்கே மாளிகைகளை கட்டுகிற எத்தனையோ ஊழியர்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு காசுக்காக கூலிக்காக கிடைக்கின்ற ஊழியர்கள் திட்டங்கள் தேவன் தராமல் இருந்தும் அவைகளை அறிமுகப்படுத்துகிற காரியம். இவர்கள் அநீதியான தொழிலை செய்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களிடத்திலிருந்து பணம் பெற்றுக்கொள்கிறதற்கு ஆசீர்வாதங்களை கூறுகிற காரியம். பாவத்தில் அத்தனையாய் நிலைத்து இருந்தாலும் பாவத்தை சுட்டி காட்டாமல் அவர்களிடத்திலிருந்து பணங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை கூறுகிற அநேக பொய்யான காரியங்கள். அதாவது நீதியின் விளக்குகளாக தேவன் நியமித்த ஊழியர்கள் இன்றைக்கு விலைக்கு போகிறதை பார்க்கிறோம். இத்தனை காரியங்களை செய்கிற தேவ ஊழியர்கள் என்று நாமும் தரித்திருக்கிறவர்களை பார்க்கிற போது வேதாகமம் இவர்களுக்கு கொடுக்கின்ற பெயர் என்ன? பீலையாம்கள் என்று தான் பெயர் கொடுக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கி நம்ம பாவங்களுக்கு விரோதமாக நம்முடைய கரங்கள் நீள வேண்டும். ஊழியர்கள் கூலிகளுக்கு வாங்கும் பாலாக்குகளிடம் அவர்களுடைய அந்த ஆண்டவரை குறித்த காரியங்களை தெளிவாக எச்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பாலாக்கை எச்சரிக்கிற ஊழியர்களாக இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால்
நியாய தீர்ப்புகளில் நம்முடைய மூட்டுகள் அவைகள் விரைத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பீலையாமை குறித்து நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா இவரை பழைய ஏற்பாட்டு யூதாஸ் என்று கூட நாம் அழைக்க முடியும். என்னாகமம் 22 முதல் 24 அதிகார நிகழ்ச்சி வேதாகமத்தில் அது குறிப்பிடுகின்ற வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சிகள் அது ஒன்றாக இருக்கிறது. பீலையாமை பற்றி எதையும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு எழுத்து நடையில் இந்த பகுதியானது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனை பற்றிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காசுக்காக குறி சொல்லவும் சபிக்கவும் ஆசீர்வதிக்கவும் ஆற்றல் உள்ளவனாக இருந்தான் என்பதை 22வது அதிகாரம் 6லிருந்து புரிந்து கொள்கிறோம். காசு கொடுத்தா குறி சொல்லுவான், காசு கொடுத்தா சபிப்பான், காசு கொடுத்தா ஆசீர்வதிப்பான். அதற்கு ஒரு ஆற்றல் உடையவனாக உலக புகழ் பெற்றவனாக அவன் இருந்தான். அவன் எபிரேயன் அல்ல, அதாவது அவன் யூத குலத்தை சார்ந்தவன் அல்ல, இஸ்ரவேலன் அல்ல. எனினும் தேவனோடு பேசுகிறதை காண முடிகிறது. அதை 8ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் இந்த அதிகாரத்திலேயே பார்க்கிறோம். அதே போல இவன் மொசபத்தோமியாவின் அந்த யூப்ரடஸ் நதி அருகே பெத்தூரில் வாழ்ந்து வந்தான் என்பதை இந்த 22வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அவரை பற்றி செய்தி பல இடங்களில் வேதாகமத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே தான் மோவாபிய அரசன் இவனை அழைத்த காரியங்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் வேதாகமத்தில் ஆங்காங்கே எடுத்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை சபிக்க கூடாது என்று தடுத்ததை வசனம் 12 பார்க்கிறோம். கர்த்தரின் பேச்சை மீறி அவன் பிடிவாதம் கொண்டவனாக அநீதியினுடைய கூலிக்கு ஆசைப்பட்டு அவன் அங்கே மோவாபுக்கு புறப்பட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். வழியில் தேவதூதனானவர் அவனை வாளுடன் எதிர்க்கிறார். கழுதை அவனோடு பேசி உணர்த்துகிறது. கர்த்தர் நிபந்தனையுடன் அவனை அனுப்புகிறார். கர்த்தருடைய ஜனங்களை அவன் கடைசியாக சபிப்பதற்கு பதிலாக ஆசீர்வதித்து முடிக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது என்று வேதாகமம் அடுத்த அதிகாரத்தில் சொல்லுகிறது. நீதிமானை போல மரிக்க ஆசை கொண்டவனாக இருந்தான். இஸ்ரவேலரை அழியச் செய்ய தீய ஆலோசனையை பாலாக்குக்கு அவன் தந்திரமாக போதிக்கிறான். அந்த கண்ணியில் அகப்பட்டு பின் நாட்களில் 25வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 24,000 இஸ்ரவேலர்கள் அவர்கள் மரித்து போகிறார்கள். துன்மார்க்கனாகவே வெட்டி கொலை செய்யப்பட்டான் என்று என்னாகமம் 31:8 பார்க்கிறோம். ஆசை நீதிமானை போல மரிக்க ஆசை, ஆனால் இருதயத்தின் வாஞ்சை எல்லாமே அநீதத்தின் கூலியின் மேலே ஒரு மிகுந்த ஆசை கொண்டவனாக வாழ்ந்தான். இவனை பற்றி வேதாகமம் மிகவும் தீயவனாகவே குறிப்பிடுகிறத 2 பேதுரு 2:15, யூதா 11வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 2:14 ஆகிய பகுதிகளில் நம்ம பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையின் மாமனாகிய எத்ரோ, யோபு போன்ற பல ஆன்மீக பெரியவர்களை பார்க்கிறோம். இவர்கள் தனிப்பட்ட நிலையில் தேவனை அறிந்து வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அதுபோலவே தேவனை அறியும் வாய்ப்பு பெற்றவனாக இருந்த இந்த பீலையாம் இவன் கூலிக்கு ஆசைப்பட்டே தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து முடித்தான். பழைய ஏற்பாட்டில் முதியோர்களின் ஆசீர்வாதத்திற்கு முக்கியத்துவம் இருந்தது. அதே போலவே இத்தகையோருடைய ஆசீர்வாதங்களுக்கும் சாபங்களுக்கும் மதிப்பு இருந்ததாகவும் நம்பப்பட்டது. சிலருக்கு சிறப்பான மனித ஆற்றல்கள் உண்டல்லவா, அதே போல தான் தேவன் ஆசீர்வதிக்கிறவர்களை சபிக்க அவனால் முடியாமல் போயிற்று. இது உலகமெங்கும் இயல்புதான். தேவன் ஆசீர்வதித்தால் நம்மளால் சபிக்க முடியாது, தேவன் சபித்தால் நம்மால் ஆசீர்வதிக்க முடியாது. இது உலகத்தில் ஒருவராலும் முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் தடுப்பதற்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை. அதே போல் தேவன் சபித்தவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் இல்லை என்பதை இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதை கூலியின் மூலமாக பீலையாம் அங்கே பாலாக்கிடத்தில் பெற்ற கூலியின் மூலமாக மாற்ற முடியலை. ஆனால் தந்திரமான ஆலோசனை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பாவத்தை அவன் காண்பித்து அவர்களை அழியச் செய்ய தந்திரமான ஆலோசனை சொன்னதைத்தான் தேவனுடைய பரிசுத்தத்திலிருந்து அவர்களை விலகச் செய்து அழியச் செய்கிறதற்கான காரியத்தை தான் அவன் செய்ததை நாம் பார்க்கிறோம்.
அதாவது இந்த பழைய இங்கே காசுக்காக குறி சொல்லுகிறது கர்த்தருடைய ஊழியர்களுடைய பணியாக இருக்கக்கூடாது என்கிற எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தங்கள் விருப்பம் போன்று ஆசீர்வாதமும் சாம்பமும் வழங்க அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவே உத்தம ஊழியர்கள் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசீர்வதிப்போரும் புகழை அடைவோரும் எல்லாரும் கர்த்தரின் ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. கர்த்தரை தரிசனம் காணுவதாக கூறும் அனைவரும் கூட கர்த்தரின் தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டும் என்கிற கண்டிப்பும் இல்லை. இங்கே தேவ ஜனங்களை பற்றி தீர்க்க தரிசனம் அந்த காரியங்களை அவன் உரைத்தாலும் அவன் தேவ ஊழியனாக அவன் இங்கே இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தில் அதிசயங்களை செய்கிறார்கள், கர்த்தரால் அறியப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் மத்தேயு 7 சொல்லப்பட்ட காரியங்கள் தான். உம்முடைய நாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் அதை செய்தோம் இதை செய்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன் என்று சொல்லி. இன்றைக்கு தேவ ஜனங்கள் வழி தவறி போகவும் பாவம் செய்யவும் காரணமாக இருப்பவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்கள் வழி விலகி போக பாவம் செய்ய ஒரு அருமையான தந்திரத்தை பாலாக் ராஜாவினிடத்தில் பீலையாம் தீர்க்கதரிசி சொன்னதின் நிமித்தமாக நீதிமானைப் போல மரிக்க வேண்டும் என்று ஆசை இருந்த பீலையாம் ஒரு துன்மார்க்கனைப் போல பட்டயத்தால் வெட்டப்பட்டு அழிந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு பீலையாம்கள் நிறைந்த கிறிஸ்தவ ஊழிய பாதையில் விசுவாசிகள் அவர்களை அடையாளம் காண்பது மிக மிக முக்கியம். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள் வந்துவிடும் என்பதற்காக இந்த பகுதிகளை ஆண்டவர் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். பீலையாம்களை அடையாளம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக மாற்றி ஒருபோதும் ஆண்டவரிடத்தில் நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதற்கு அழைக்கப்பட்டதிலிருந்து உலகத்தோடு கூட ஒத்து போகிற வாழ்க்கைக்கு ஒரு நாளும் விட்டு கொடுக்காதபடிக்கு எங்களுடைய பயணம் இங்கே மோவாப் சமவெளிகளில் தங்குவது அல்ல, அங்கே கானானை நோக்கி பயணம் செய்த இஸ்ரவேலர்களைப் போல நாங்கள் பரம கானானை நோக்கி பயணம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். இங்கே தங்குவதற்கு அல்ல, நாங்கள் இங்கே பரதேசிகளாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்கிற நோக்கத்தோடு கூட நாம் வாழ்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி அவருடைய சித்தத்தை அறிந்து வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.